எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் பார்க்கலாம், எல்லா போதனைகளையும் பார்க்கலாம். வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் சொன்ன மாதிரி, குர்ஆன் சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. இன்னொரு வீண் விரயம் என்ன தெரியுமா? என்ன இது பெண்கள் இடத்துல இருக்கும், ஆண்கள் இடத்துல கம்மியாக இருக்கும். எதெல்லாம் பார்க்குறோமோ சந்தையில், மார்க்கெட்டில், அதெல்லாம் ஆசையாக வாங்கி சேர்த்து வைக்கிறது, அது மூலையில் கிடக்கும். பாவமான காரியத்தில் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷைத்தான். யாருடைய நண்பர்கள், யாருடைய தோழர்கள், யாருடைய சகோதரர்கள்? நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம வாப்பா இருப்பாங்க, ஹயாத்தா இருந்தா நம்ம மனைவி இருப்பாங்க, நம்ம மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுல கஞ்சித்தனம் பண்ணுறது. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்ஆவுடைய தலைப்பு, அவுகாஃபால் தரப்பட்ட தலைப்பு வலா துஸ்ரிஃபு. ஒரு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். தலைப்புடைய பொருள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று பொருள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான். இதை எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஓ குலு, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அதில் தடையே இல்லை. நினைத்ததை சாப்பிடலாம், விரும்பியதை சாப்பிடலாம். அதனால் சாப்பாடுக்கு கண்ட்ரோல் மாதிரி குர்ஆன் சுன்னாவும் பேசுகிறதே இல்லை. அது சில சூஃபியாக்களுடைய தத்துவங்கள். கொஞ்சம் தான் சாப்பிடணும், அரை வயது தான் சாப்பிடணும், காவயிறு தான் சாப்பிடணும், பசி அறியணும், அப்படின்னா ரப்ப நெருங்க முடியும் என்பது அவங்களுடைய சித்தாந்தங்கள், மோசமான சித்தாந்தங்கள். அதனால் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொன்னான், ஓ குலு, நல்லா சாப்பிடுங்க. அவரால் எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு சாப்பிடலாம், இஸ்லாத்தை தடையே இல்லை. ஏனைய மதத்தில் தான் அந்த சித்தாந்தங்கள் கொஞ்சம் சாப்பிடணும், அப்படி தான் சாப்பிடணும் இறைவனை நெருங்கிறதுக்கு. ஒக்குலு, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, வசதி இருந்தால் நல்லா சாப்பிட வேண்டியதான். வஷ்ரபு, என்னென்ன குடிபானங்கள் இருக்கிறதோ, ஹலாலாக்கப்பட்ட குடிபானங்கள் இருக்கு இல்லையா, வகையான குடிபானங்கள், உயர்தரமான குடிபானங்கள் இருக்குது, அதையும் நல்லா சாப்பிடலாம். நல்லா பொருளாதாரத்தை இருந்தால் சாப்பிடலாம், அதுலேயும் தடையே இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம், செய்யாதீர்கள், செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செஞ்சுட்டு, இன்னஹு, நிச்சயமாக அந்த அல்லாஹ், லா யுஹிப்பு முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய பிரியம் வேணும்னு சொல்லனா, அல்லாஹ்வுடைய அன்பு வேணும்னு சொல்லனா, நம்ம காசு நினைச்சாலும் கூட அல்லாஹ் தந்தது. ஆனால் வீண் விரயத்தை அல்லாஹ் விரும்புறதில்லை, அந்த செயலை விரும்புறதில்லை, செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் விரும்புறதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பாசங்கள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் வாழ்வது துனியாவில் அர்த்தமற்றது. எனவே அருமைக்குரியவர்களே, குர்ஆன் இப்படி போதிக்கிறது. உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம்,
எல்லா சித்தாந்தங்களையும் பார்க்கலாம், எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் பார்க்கலாம், எல்லா போதனைகளையும் பார்க்கலாம், வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் சொன்ன மாதிரி, குரான் சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. நீங்கள் பார்க்கலாம், நம்ம நாட்டில் அரசாங்கத்தில் கூடும் பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க. தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அங்கே வீண் விரயமாக ஓடிக்கொண்டு இருக்கும். அதை கேட்பதற்கு ஆள் இருக்காது. அதுக்கு அதை பராமரிப்பதற்கு ஆள் போட்டாலும் ஆள் இருக்காது. ஆனால் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பாருங்க, குரான் இறை வேதம் என்பதற்கு வணக்க வழிபாடு மட்டும் சொல்லி தரல, எப்படி மனிதன் நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கும். வேற எந்த சித்தாந்தங்களும் இருக்காது, வேற எந்த வேதங்களும் இருக்காது, எந்த போதனையும் இருக்காது. அருமைக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லி காட்டுது, அது செயலா இருந்தாலும் தான், எதை செய்தா இருந்தாலும் சொல்லா இருந்தாலும் தான், எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கு, ஒரு நிதானம் இருக்குது, ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது. ஒரு ஆளை அநியாயமாக அக்கிரமமாக வார்த்தைகளை விட்டுட்டு அதை நம்ம இருந்தோம்னு சொன்னா அது இஸ்ராஃபில் தான், அது வீண் விரயம் தான். அவருக்கு என்ன கொடுக்கணுமோ மரியாதை கொடுக்கணும். வார்த்தையை அளந்து பேசுவதும் இஸ்ராஃப் தான். பொருளாதாரத்தை செலவழிக்கிறது மட்டுமல்ல. ஏன்னா கண்ணியத்துக்குரிய தஃசீர் உலமாக்கள் இப்படித்தான் நமக்கு சொல்லித் தராங்க. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் செலவழிக்கிறதுக்கு இல்லைங்க, அது ஹலாலில் தான் செலவழிக்கணும், ஹராமில் செலவழிக்கலை. ஆகமாக்கப்பட்டது குடும்பத்துக்கு கொடுக்கறது, நம்ம சாப்பிட்றது, நல்ல வழியில் தான் செலவழிக்கிறோம். அந்த செலவழிக்கிறது கூட ஒரு எல்லை இருக்கணும், எல்லை மீறி போயிடக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, ஊதாதியாக செலவழித்து இப்படி போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நிலைமையெல்லாம் கடைசியில் மோசமான நிலைமையாகிடுது. குரானே தண்டிக்குது, நமக்கு தான் நல்லது சொல்லுது. அல்லாஹு தாலா அந்த யார் வீண் விரயம் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். ஜாவத்தில் கதிர காஃபி, நமக்கு என்ன வேணும், இன்னைக்கு உள்ள செலவுக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு இவ்வளோ இருந்தால் போதும், இவ்வளோ செலவழிச்சா போதும், இவ்வளோ கறி வாங்கினா போதும், இவ்வளோ மீன் வாங்கினா போதும், இவ்வளோ அரிசி போட்டால் போதும் என்று நிர்ணயிக்க சொல்லுது இஸ்லாம். ஏனால் ஹர்ரமல் இஸ்லாம் அல் இஸ்ராஃப், இஸ்ராஃப் என்பது நம்ம எல்லாரும் தெரியும். இஸ்ராஃப் செய்யாது, இஸ்ராஃப் செய்யாது எல்லாரும் நம்ம முஸ்லீம்கள் சொல்லுவோம். வீண் விரயம் இஸ்லாத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல, தாமி உணவில், உணவு கரெக்டாக தெரியும். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்களா, 5 பேருக்கு இவ்வளோ அரிசி போதும், இவ்வளோ இது போதும் தெரியும். ஆனால் நம்ம ஊர்லேயும் பாருங்கள், இங்கேயும் பார்க்கலாம், சோத்தை நிறைய ஆக்கி கொட்டுற மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை நாடுகளில் கையேந்து நிற்கிறாங்க ஒரு தட்டை வச்சுக்கிட்டு. நல்லா பாதுகாக்கணும். அப்போ இந்த உணவுலே நம்ம என்ன செய்கிறோம், அது போகிறோம். ஷராபி, நிறைய குடிபானங்கள், வகை வகையான குடிபானங்களை வைப்போம், வச்சுட்டு அதை குடிக்க முடியலை, மறுநாள் கெட்டு போச்சு, கீழே தூக்கி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது இஸ்லாம் தடை செய்வது மட்டும் இல்லை, பாவம். ஃபில் வலாயிமை சொல்லித்தரவே தேவையில்லை. அது நானாக இருந்தால் நீங்களாக தான். வலிமா விருந்தில் கேட்டால் சொல்லுவோம், எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வரமாட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு தெரியும். நம்ம மேலே நம்மளே நம்மளை தப்பு செஞ்சுட்டு திருத்தி கொண்டுருவோம். வலிமா இப்போமாவது ஆதரவற்ற அநாத நிலையம் அது இது இருக்குது, தொண்டு நிறுவனம்லாம் இருக்குது. முற்காலத்தில் ஆற்றுல கொண்டு கொட்டுவாங்க. வலிமா அது நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக போடணும். அதனால் சிலவங்களுக்கு இப்படி பேசுகிறதுனால பாதி பேர் சாப்பாடு இல்லாமல் வெளியே போயிடக்கூடிய அளவுக்குலாம் ஆகிடக்கூடாது. அது கூட இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. பில் வலாயிமி, வலிமாவில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம திறமையை காட்டுறோம். ஆணித்தரமான திறமையை நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யறதை காட்டுறோம். அதில் வீண் முறை என்ன செஞ்சுட்டு போயிடுது, அல்லாஹ் காப்பாற்றணும். வெல் ஹஃபலாத், நிறைய நம்ம இது ஃபங்க்ஷன் நடத்துவோம், அதில் என்ன செய்யணும், நம்ம பெருமையை காட்டணும், நம்ம அதை காட்டணும்னு சொல்லிட்டு அதில் என்ன செய்யணும், வீண் விரயம் செய்கிறோம். இதுபோல் கஹர்பா அதை சொல்லித்தராங்க இதில் அவுகாஃபில். நம்ம நாட்டில்னா கரண்ட் அளந்து செலவழிப்போம். ஏசியை ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஏசி இருக்கிறத என் வீட்டில் ஏசி இருக்குன்னு சொல்லி அவரை என்ன மகிழ்ச்சியாக பார்க்கணும் அப்படியும் வைப்பாங்க. அல்லது அவங்களுக்கு தேவைக்கு வைப்பாங்க. ஆனால் அங்கே கரெக்டாக இருப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஜும்மாவுக்கு வந்திருப்போம், வீட்டிலையா இருந்தால் ஊரில் இருந்தால் கரண்ட் அத்துக்கிட்டு போயிடும், நம்ம பாக்கெட் பண்ணி போகணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம வந்துடுவோம், வரும்போது வீட்டில் லைட் ஏரியன்னு தேவையில்லை, ரூமில் லைட் ஏரியன்னு தேவையில்லை, எம்பாட்டு கிடக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அது பாவத்தில் சேருது என்று ஒவ்வொரு நாள் நித்த நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், எவ்வளோ இஸ்ராஃப் இருக்குது. நான் பட்டியல் போட முடியாது, ஜும்மாவில் பட்டியல் போடுற அளவுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நம்ம வீண் விரயம் செய்கிறோம் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்றாக ரசூல் மூலமாக சொல்லி காட்டுறான். அதனால இன்னொரு வீண் விரயம் என்ன தெரியுமா, என்ன இது பெண்கள் இடத்துல இருக்கும், ஆண்கள் இடத்துல கம்மியாக இருக்கும். எதெல்லாம் பார்க்குறோமோ சந்தையில் மார்க்கெட்டில் அதெல்லாம் ஆசையாக வாங்கி சேர்த்து வைக்கிறது, அது மூலையில் கிடக்கும்.
அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதை நினைச்சு இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கு. நீங்க நினைக்கலாம் நம்ம சம்பாதிச்ச பொருளை நினைக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த தஃசீருடைய மக்கள் அந்த ஊர் வேடுக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்க தெரியுமா? குல்லு ஷையின் அத்தாவு இலாஹியா, அல்லாஹ் தந்த நன்கொடை, உனக்கு சொத்து பொருளாதாரம் எல்லாம் யார் தந்தா? இலாஹியா, அல்லாஹ் தந்தது. அப்ப அல்லாஹ் தந்தது, அவன் ஓனர், அவன் முதலாளி, அவன் எப்படி நடக்க சொல்றானோ அதே மாதிரிதான் என்ன செய்யணும், நடந்து காட்டணும். கம்பெனில இப்படிதான் செலவழிக்கணும்பாங்க, அது மீறினா நமக்கு வேலை போயிடும். அப்ப ரப்பு ஒரு வரம்பை சொல்லி தந்திருக்கான், அந்த மாதிரி இருக்கணும். உதாரணமா இந்த வசனத்திற்கு கீழே என்னெல்லாம் கொண்டு வராங்க? இப்போ தஃசீர் இப்னு ஜரீர் தபரி கொண்டு வராங்க. மாஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு வேர்டு தான், வலா துஸ்ரிஃபு. அதுக்கு பக்கமா எழுதுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வீடு கட்டுறோம், அதுலேயே நம்ம திறமையை காட்டுவோம். காரணம் என்ன? குவைத்தில் 20 வருஷம் இருந்தேனே, 30 வருஷம் இருந்தேனே, அதுதானே எனக்கு ஆதாரம், அதானே எனக்கு மகிழ்ச்சி, அதானே எனக்கு இது. ஆனால் பெரிய வீடாக கட்டுவோம், அரண்மனையாக கட்டுவோம், வகை வகையாக கட்டுவோம். நமக்கு 2 பெட்ரூம் தான் தேவை, அதுக்கடுத்து எல்லாம் செய்தான் தான் கூடியிருப்பான். இப்படியாக இருக்குது. ஆனால் இதுலையும் என்ன செய்யறோம்? தேவையில்லாமல் வீண் விரயம் செய்யறோம். இதையும் இஸ்லாம் கண்டிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, வீடு எதுக்கு? சூரியன் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். வீடு எதற்கு? மழை வந்தா ஒதுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பது. அதுபோல பசி வந்து நம்முடைய உணவு வந்து நம்ம பசியை அடக்குவதற்காக வேண்டி போதுமான இருக்க வேண்டும். ஆடைகள் இருக்கிறத குளிர்காலத்தில் வெயில் காலத்தில் 2 ஆடை தேவைப்படுது. அது போதுமான ஆடை இருந்தால் போதும். எதுவுமே சொந்த கையிருப்பு இல்லை. எல்லாம் அந்த தஃசீர் இப்னு ஜரீர் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த அளவுக்கு எது தேவையோ, குளிருக்குன்னு ஒரு ஆடை வேணும், வெயிலுக்குன்னு ஒரு ஆடை வேணும். அது தேவை இல்லாமல் நிறைய வச்சுருப்போம், அடிக்கடிக்கு வச்சுருப்போம். சுபஹானல்லாஹ், இது பெண்கள்கிட்ட எழுத சொல்லவே தேவையில்லை. அடிக்கு பீரோல் நிறைய வச்சுருப்பாங்க, வகையாக வச்சுருப்பாங்க. எதையும் உடுக்க போகிறது இல்லை, என்னைக்கா வருஷத்தில் ஒரு தடவை எடுப்பாங்க. இதெல்லாம் வீண் விரயமாக இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது என்பதை பார்க்கிறோம். இது வந்து நாம் இவ்வளோ நேரம் பேசுனது ஹலால்ல, ஹராமில் செய்கிறத பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கும் போது எப்படி சொல்கிறான்? இவங்க ஷைத்தானுடைய தோழர்னு சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சுப்ஹானல்லதி என்ற சூரத்தில் இஸ்ராவில் சொல்லி காட்டுறான், இன்னல் முபஸ்ஸிரீன, பாவமான காரியத்தில் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷைத்தான், யாருடைய நண்பர்கள், யாருடைய தோழர்கள், யாருடைய சகோதரர்கள்? ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ பாவமான காரியம்னா நீ ரொம்ப போக தேவையில்லை. சினிமா, கூத்தாடி அல்லது மதுபானம் அப்படின்லாம் போக தேவையில்லை. விதத்தான காரியம் எவ்வளோ நடக்குது? கந்தூரி, ஹத்தம், ஃபாத்தியா, இவைகளுக்கெல்லாம் செய்கிறது வந்து வீண் விரயம். அல்லாஹ் ரசூல் சொல்லித்தரல. இதுக்கு செலவழிக்கிறது இருக்கிறத, இது பாவம், இது வந்து ஷைத்தானுடைய கூட்டாளி என்பதை குர்ஆன் நமக்கு என்னது சொல்லி காட்டுது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், முதல்ல செஞ்சது ஹலாலில் வந்து வீண் விரயம் செய்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பிதஅத்தான காரியங்களில் வீண் விரயம் செய்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. கந்தூரி, கொடி, தர்கா வழிபாடு, கந்தூரி சோறு, இதெல்லாம் நம்ம வந்து செய்கிறது வந்து கூடாது. ஆனால் இது ஷைத்தானுடைய தொடரும் அல்லாஹ் சொல்லிட்டான். 3வது ஒன்று இருக்குது, வன்னல் முஸ்ரிஃபீன, நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அஸ்ஹாபுன்னார், நரகவாசிகள், நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அப்படின்னா மேடையில் பேசுறவங்களும் உருப்பட முடியாது, கீழே இருக்கிறவங்களும் தப்பிக்க முடியாது. நம்ம எல்லாரும் தான் வீண் விரயம் செஞ்சிருக்கோமே அப்படின்னு. இந்த வசனத்துக்கு என்னன்னு சொன்னா, இது குர்ஆன்ல தான் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மூமின் நினைக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது ஷிர்க் செஞ்சாங்களே, அது அல்லாஹ்வுடைய எல்லையை மீறுறது தானே. அவங்க குஃப்ர் செஞ்சாங்களே, அவங்க ஷிர்க் முஸ்லீம்களும் செய்யறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒத்துக்கிறான், ஈமான் கொண்ட நிலைமையில ஷிர்க் செய்யறான். அதனால இந்த ஷிர்க்குவாதி இருக்குது, இது மொத்தமட்டமாக இப்படி சொல்லிட்டு நான் பயானில் போக முடியாது. தர்ஜுமா பார்த்தா அப்படித்தான் இருக்கும். வீண் விரயம் செய்யக்கூடிய நிரந்தர நரகம், என்னடா யாருமே தப்பிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. அதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, வீண் விரயம் இந்த இடத்துல என்பது, ஏன்னா மேலுள்ள வசனம் அப்படித்தான் காட்டுது, ஷிர்க் செய்யறவங்க, குஃப்ர் செய்யறவங்க அவங்க நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க. இது ஒரு வீண், இது ஒரு இஸ்ராஃப் என்று குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுது. எனவே அருமைக்குரியவர்களை, வீண் விரயம் பல மாதிரி இருக்குது. அல்லாஹு தஆலா நம்மளை அதுல இருந்து காப்பாற்றணும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய அதிகமாக யாருமே நம்ம ஷிர்க் செய்ய போறதில்லை, நம்ம குடும்பத்தாரும் செய்யக்கூடாது, நம்ம பித்ஆத் செய்ய போறதில்லை. ஆனால் ஆகுமான காரியங்களில் வந்து வீண் விரயம் செய்வது இஸ்லாம் கண்டிக்கிறது. என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன்
وعلى آله وصحابه أجمعين أما بعد قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் எந்த மாதிரி பாடம் நடத்துகிறான் பாருங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லவும் சொன்னேன், இஸ்லாம் சொல்கிற மாதிரி மீன் விரயத்தை யாரும் கற்றுத்தரல, அல்லாஹ் கற்றுத்தர மாதிரி. அல்லாஹ் ஆசா இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒல்லதி இபாதுர் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறான் பட்டியல். யார் யாரெல்லாம் இபாதுர் ரஹ்மான்ல வருவாங்க? இபாதுர் ரஹ்மான் என்ன? ரஹ்மானின் அடியார்கள், அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்கள். அதில் ஒரு வசனம் சொல்லி காட்டுது, ஒல்லதீன சிலர்கள் இதா அன்ஃபகு அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே சமயத்தில் வலம் யகுதுரு கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. வீண் விரயம் சொல்லிட்டு ஒரு அடியாக செலவழிக்க வேண்டியதெல்லாம் தடுத்து நிறுத்தினா அதுவும் கூடாது. வீண் விரயமும் செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒக்கான பைனதாரிக்க கவாமா, ரெண்டுக்கும் மத்தியில நடுநிலையாக மீடியமாக நிதானமாக செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இது ஒவ்வொரு அறிவாளிக்கும் போதும், விளக்க தேவையில்லை. அவங்க வீண் விரயம் கூடாது என்று கஞ்சத்தனத்திலே வந்துடக்கூடாது என்பதும் இஸ்லாம் சொல்லி காட்டு. செலவழிக்க வேண்டியதுக்கு நிரப்பமாக செலவழிக்கணும். ஆனால் இதற்கு விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு ஜரீர் தப்ரி ஒரு இமாம் தஃசீர் சொல்லி காட்டுறாங்க, நல்ல வழியில் செலவழிப்பது இருக்கிறதே, பள்ளிவாசலை கட்டுவது, மதரசாக்களை கட்டி கொடுப்பது, அநாத நிலையங்களை கட்டி கொடுப்பது, தாவாவுக்காண்டி கட்டி கொடுப்பது, நெற்காரியங்கள் செய்வது, எவ்வளோ இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம். அதற்கு ஒரு மழை அளவுக்கு நம்ம செலவழித்தாலும் கூட அது இஸ்ராஃபில் வராது, அது வீண் விரயத்தில் வராது, அது நன்மையைத்தான் தரும். அதே சமயத்தில் ஒரு சாழ் அளவுக்கு கொஞ்சமாக பாவத்தில் செலவழிச்சான்னு சொன்னா பெரிய பாவி மட்டுமல்ல, அவர் வீண் விரயத்தில் விழுந்துருவார் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டு. தஃசீருல் மக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த வசனத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீண் விரயம் கூடாதுப்பா, கஞ்சத்தனமும் கூடாது. ஆனால் இது அந்த அடிப்படையில் நம்ம பேணுதலாக இருக்கின்ற அடிப்படையில் யாருக்கு செலவழிக்கணுமோ அவங்கள்ட்ட போய் கஞ்சத்தனம் காட்டுறது இருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டதும் இல்லை. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்றாங்க, கஃபா பில் மரி இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு, பாவம் தான் அவன் செய்யணும் தேவையில்லை, பாவி என்பதற்கு போதுமானது, கஃபா போதுமானது, பில் மரி ஒரு மனிதன் ஆகுவதற்கு போதுமானது, இஸ்மன் பாவம் செய்வதற்கு போதுமானது என்னன்னா அம்மை எம்லிக்கு கூத்தகு, அவனுக்கு கீழே யார் யாரெல்லாம் அவன் அதிகாரத்தில் இருக்காங்களோ, நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம வாப்பா இருப்பாங்க, அயாத்தா இருந்தா நம்ம மனைவி இருப்பாங்க, நம்ம மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் படுகிறது, தடுக்கிறது. இது பாவம் செஞ்சுட்டான்னு அர்த்தமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவிக்கு செலவழிக்கணும், மக்களுக்கு செலவழிக்கணும், இதுல தயாரத்தன்மை காட்டணும். ஆனா இஸ்ராஃபு கூடாது, வீண் விரயம் கூடாது, கஞ்சத்தனமும் கூடாது. ஆனா நமக்கு அதிகாரத்துக்குள்ள யார் யார் இருக்கிறாங்களோ, நம்ம யாருக்கெல்லாம் நஃபகா கிசுவத்து கொடுப்போமோ, படி உடை கொடுப்போமோ, மாசம் மாசம் செலவுக்கு கொடுப்போமோ, அவங்க விஷயத்துல நீங்க கருமித்தனம் காட்டினால் நீங்க பாவி என்பதற்கு இதுவே சான்றிதழ் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபு ஜகாத் என்ற பாடத்தில் கொண்டு வராங்க. எனவே அருமைக்குரியவர்களே, கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது, வீண் விரயமும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் யார் யாருக்கு நம்ம செலவழிக்க வேண்டுமோ அவருக்கு முறையாக செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வல்லவர்களாக ஆக்கியருள்வான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا ربي شكرا هديت قلبي